என்னமா இல்லப்பா நீங்க பண்ண வேலை? பிள்ளைங்களுக்கு நகை வாங்கி கொடுங்க, ஏதாவது கேட்டதுக்கு செஞ்சீங்களா? ஏன் மஞ்சள் பிசாசு கட்டிட்டு என்னைக்கு சோவியத் யூனியன் புக்கு படிச்சதோ அதுல இருந்து அந்த மஞ்சள் பிசாசு மேல எனக்கு இதே இல்லை. ஏங்க நகை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அது வந்து நகை கழுத்துல மாட்டிக்கிட்டு அலங்காரமா சுத்துறதுக்காகவா கேக்குறோம்? பல நாடுகளை எல்லா நாடுகளுமே எடுத்துக்கோங்க, தங்கத்தை ஒரு முதலீடா பண்றாங்க. அது மாதிரிதான் வீட்டுக்கும் அது ஒரு முதலீடா சேமிப்பா நினைச்சமே தூக்கிட்டு போய் பேங்க்ல வச்சுக்கிறீங்கல்ல, அப்புறம் வாங்கி கொடுத்தாதானே இருக்கும். என்ன இன்னைக்கு நான் படிச்சேன் பேப்பர்ல, எல்லா நாடுகளுமே அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இந்த போர் காலத்துக்கு அப்புறம் தங்கத்துல அதிகமான முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய ரிசர்வ் பேங்க், நம்ம இந்திய நாட்டோட தங்க கையிருப்பு எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க. அதுதான் பாக்குறதே இல்லையே அப்படின்னு ஒளிஞ்சுக்கோங்க. 822.10 டன் தங்கம் இருக்கு இந்தியா கிட்ட. ஏன்னா அதுவும் நம்ம எப்படி நகையை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறோமோ, இங்கேயும் லாக்கர்ல நாசிக் ரிசர்வ் பேங்க் அந்த இதுல ஒன்றும், அப்புறம் வேற ஒரு இடத்துல இருக்கு. நம்மளோட தங்கத்தை இங்கிலாந்துல கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருக்காங்க. ஏன்னா அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நாட்டுக்காரங்களும் அங்க இங்கிலாந்துல வச்சிருப்பாங்க போல இருக்கு. அத வந்து அந்த போர் நடவடிக்கைக்காக அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம இந்தியா நாடு வந்து இப்ப 200 டன் தங்கத்தை அங்க இருந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நகைன்னு பொம்பளைங்க கேக்குறது போட்டுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் அப்படி இப்படி போட்டுக்கிறது தான். ஆனா அது ஒரு சிறந்த முதலீடு. பொருளாதார வல்லுநர் என்ன சொல்றாங்க, எது ஒண்ணுலயே சேமிக்காம எல்லாத்துலயும் கலந்து வைங்கன்றாங்க. எவ்வளவு நம்ம அப்ப எல்லாம் 3000 ரூபாய் 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் குதிச்சு, இன்னைக்கு 58,000 ரூபாய் 59,000 ரூபாய். ஆமா, அப்போ 10,000 ரூபாய்க்கு எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது 10,000 தான், இல்லைன்னு சொல்ல வரல. 10,000 3,000 10 பவுன் எடுத்துக்கலாம். ஆமா 10 பவுன் எடுத்துக்கலாம், 3,000 தான் இருந்துச்சு. நான் எனக்கு வாங்கி கொடுக்கறத பத்தி பேசுனா நீங்க உங்க தங்கச்சி கதைக்கு போயிட்டீங்க. எல்லாம் அப்படிதான் வர தங்கச்சி. சரி சரி, இப்ப என்ன விஷயம்? வாங்கலான்னு சொல்லி இப்ப விக்கிற விலைக்கு நம்ம இவ்வளவு இது பண்றீங்களே, உன்ன மாதிரி இப்ப ஒரு சிலர் தான் அந்த பொருளாதாரம் பத்தி எல்லாம் இது பண்றாங்க, மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களா? எனக்கே தெரியல, நீ தெரிஞ்சு சொல்ற. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு தான் சொல்றோம். சரி 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 சரி, இனிமேல் தெரிஞ்சுக்கப்பா, அப்பா தெரிஞ்சுக்க.